வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கயா சிறப்பு தகவல்களை பற்றி பார்க்கலாம். அதாவது பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க கயா. அந்த கயா அசுரனால் புகழ்பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். சரி, வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கயா 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்களே பாட்னாவிலேருந்து. இந்த கயாவில் எல்லாரும் வழிபடுவோம். அதாவது காசி யாத்திரை முடிவு பெறாது இந்த கயா போகாமல். அதனால் கயா போனால் தான் காசி யாத்திரை முடிவு பெறும் என்று சொல்வார்கள். இப்போது ஒரு புராண கதையை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதாவது முன்னொரு காலத்தில், அந்த காலத்தில் கயாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தானாம். அந்த கயாசுரன் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்தாராம். கடுமையான தவம் புரிந்தவுடன் பிரம்மா அவர் முன் தோன்றினாராம். தோன்றிட்டு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கயாசுரனிடம் கேட்டாராம். அதற்கு கயாசுரன், நான் தேவர்கள் அனைவரையும் வெல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு பிரம்மதேவன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாராம். கயாசுரனுக்கு வரம் கிடைச்ச பிறகு தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி அவர்களை வீழ்த்துவதற்கான செயலில் ஈடுபட்டாராம். கொடுமைப்படுத்தினாராம். தேவர்கள் அனைவரையும் இந்த கயாசுரன் கொடுமைப்படுத்தினாராம். தேவர்கள் தாங்க முடியாமல், அந்த கொடுமையை தாங்க முடியாமல் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு வேண்டிக் கொண்டார்களாம். அப்பொழுது சிவபெருமான் கயாசுரனுடன் போரிடும் பொழுது கயாசுரனை காசியில் வைத்து தன்னுடைய சூலத்தால் குத்தி அவனுடைய தோலை உரித்ததாக கூறப்படுகிறது. இன்னொரு புராணத்தில் என்ன கூறுகிறதுன்னா, தேவர்கள் கயாசுரனுடைய துன்பத்தை தாங்க முடியல. அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் மகாவிஷ்ணுவிடம் சென்று கேட்டார்களாம், வேண்டிக் கொண்டார்களாம். அதாவது தேவர்கள் அனைவரையும் எங்களை துன்புறுத்துகிறான் கயாசுரன், அவனுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு போய் கேட்டாங்களாம். அப்பொழுது மகாவிஷ்ணு கயாசுரன் இருப்பிடம் இடத்தில் சென்றாராம். சென்று கயாசுரனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு கயாசுரன் என்ன கூறினாராம், அதாவது அனைத்து தீர்த்தங்களை விட என்னுடைய தீர்த்தம் புனிதமானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டாராம். அதாவது பாவங்களை போக்கும் அனைத்து தீர்த்தங்களை விட என்னுடைய தீர்த்தமானது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும் என்று கூறினாராம். மேலும் தேவர்களை துன்புறுத்துவதை நிறுத்திவிடு என்று மகாவிஷ்ணு கயாசுரனிடம் கேட்டாராம். மேலும் என்னுடைய உடலை யார் தொடுகிறார்களோ அவர்கள் புனிதமான மோட்சத்திற்கு சென்று விடுவார்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தாராம். அதன் பின்னர் பாவம் யார் செய்தார்களோ இந்த கயாசுரன் உடலை தொட்டு புனிதம் அடைந்தார்களாம். இதை கண்டவுடன் யமதர்மனுக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். யமதர்மன் பாவம் செய்தவர்கள் அனைவரும் கயாசுரன் உடலை தொட்டு மோட்ச நிலைக்கு அடைகிறார்கள். அப்போ நரக வேதனையை யார் அடைவார்கள், அதாவது யார் அனுபவிப்பார்கள் நரக வேதனையை, நரக தண்டனையைன்னு மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டு கேட்டாராம். உடனே விஷ்ணு பகவான் என்ன செய்தாராம், பிரம்மனை அழைத்து கயாசுரனிடம் சென்றாராம். சென்று கயாசுரனிடம், நாங்கள் உங்களுடைய உடல் புனிதமானது இல்லையா, அந்த உடலை நாங்கள் வேள்விகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் என்று கேட்டாராம். அப்பொழுது கயாசுரன், சரி, என்னுடைய உடலை வேள்விக்கு தருகிறேன் என்றாராம். அதன்படி பிரம்மதேவர் மற்றும்
மற்றும் தேவர்கள் வேள்வியை தொடங்க ஆரம்பித்தாராம். வேள்வி முடிக்கும் தருவாயில் கயாசுரனின் தலை அசைய ஆரம்பித்ததாம். பிரம்மாவின் உத்தரவின்படி யமதர்மராஜா ஒரு கல்லை எடுத்து அவர் மீது வைத்தாராம். அப்போதும் அது அசைஞ்சின்றே இருந்ததாம். அப்போது மகாவிஷ்ணு அந்த இடத்துல தோன்றினாராம். மகாவிஷ்ணுவுடைய கதாயுதத்தை வைத்து அந்த தலையை ஆடாமல் நிறுத்த பார்த்தாராம். அப்போது மகாவிஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கயாசுரனிடம் கேட்டாராம். அப்போது கயாசுரன் இந்த இடம் என்னுடைய பெயரில் இருக்க வேண்டும் மற்றும் யார் இந்த இடத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து பிண்டம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மோட்ச நிலையை அடைவார்கள் மற்றும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வரம் கேட்டாராம். அதற்கு மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும் என்று மகிழ்ச்சியுடன் வரம் அளித்தாராம். மேலும் அவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இந்த வரலாறு காரணமாகவே இங்கு உள்ள பல்குனி நதியும் விஷ்ணு பாதமும் வடகமும் மேலும் புனிதமானதாகவே கருதப்படுகிறது. அதனால் இந்த இடம் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. கயா என்ற ஊர் பாட்னாலேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இது ஒரு காலத்தில் மகத பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது. இது பல்குனி நதியின் ஓரத்தில் அமைந்திருக்கிறது. புத்தர்கள் வருவார்கள், நிறைய டூரிஸ்ட் அங்கு வருவார்கள். இந்த ஸ்தலத்தை முதித்தாலே நமக்கு புண்ணியம் சேரும். அதாவது காசி யாத்திரை நிறைவு பெறாது கயா முதிக்காமல். அதனால் கயா காசி போன்ற இடங்களில் நாம் மிதித்து அந்த இடத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்களை வைத்தால் நமக்கு புண்ணியம் சேரும் மற்றும் புனிதமான ஸ்தலத்தை நாம் மிதிக்கும்போது நமக்கு முக்தி கிடைக்கும். அதனால் கயாசுரன் என்ற பேரில் கயா என்கின்ற நகரம் அமைந்துள்ளது. எவ்வளோ அருமையான வரலாறு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். கேட்கும்போதே முக்தி நமக்கு கிடைக்கும். இந்த வரலாற்று சிறப்பை நாம் கேட்கும்போது, அதாவது காசி கயா நம்ம போகிறோமோ போலையோ, அல்லது சில பேர் போயிருப்பீங்க, சில பேர் போகாமல் நம்ம இருப்போம். நம்ம இந்த வரலாறை நம்ம கேட்கும்போதே நமக்கு புண்ணியம் கிடைக்கும். காசி கயாவுடைய வரலாற்று மிக்க இந்த வீடியோ அமைந்துள்ளது. கயா ஒரு புனித தலமாகவே திகழ்கிறது. அசுரனால் புனிதம் பெற்ற கயா என்கின்ற நகரம், அதாவது கயா செல்லாமல் காசி யாத்திரை நிறைவு பெறாது. அதனால் நமக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கும்போது நம்ம காசி கயா போகணுங்க. அந்த புனித ஸ்தலத்தை நாம் மிதிக்க வேண்டும். மேலும் நம் முன்னோர்களுக்கு நாம் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், மேலும் முக்தி கிடைக்கும். நாம் இந்த வீடியோவில் 2 புராணத்தை பற்றி பார்த்தோம். முதல் புராணம் சிவபெருமானை நோக்கி தேவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். 2வது புராணத்தில் பார்க்கும்போது மகாவிஷ்ணுவை நோக்கி தேவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இந்த கயா யாத்திரை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் போகணும்னு இல்லைங்க. 40 வயதிற்கு மேலவே நம்ம இந்த கயா யாத்திரை போகலாங்க. மிகவும் அற்புதமான யாத்திரையாகும், புனித ஸ்தலமாகும். மற்றும் காசிக்கு போகிறவங்க கண்டிப்பாக கயாவுக்கு போனாதான் காசி யாத்திரை நிறைவு பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த புராணத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா. கயாசுரன், அந்த அசுரனால் அந்த நகரம் புனிதமானது. அதனால் அசுரனால் புனிதமான கயா நகரம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும். எப்பவுமே நல்ல விஷயங்களை நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு அதன் மூலம் ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா.
அதனால் நம்முடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விக்கு பதில் தாங்க. நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நீங்கள் யாரெல்லாம் கயா காசி போயிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலம் எங்களுக்கும் ஒரு ஊக்கமாகவே இருக்கும். அங்கே போகலான்னு எந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த கயாவுக்கு போனீங்க அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.